கடன் கொடுத்தவன் கடனை திருப்பிக் கேட்டால் அவனுடைய பணத்தையும் அதற்கான வட்டியையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும். கொடுக்காதவனை சிறைக்கு அனுப்புதல் நல்லறமையன்றி தீய செயலில்லை என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். அதே போலத்தான் முதுமையில் பெற்றாரை கவனிக்காத பிள்ளையை சிறைக்கு அனுப்புவதும் குற்றமாகாது என்று முனிவர் சொல்லுவார். அந்த சிறைக்கு அனுப்புதலை பெற்றார் செய்வித்தாலும் அதனை கடவுள் தண்டிக்க மாட்டார். அதற்காகவே சட்டம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. சட்டம் என்பது கடவுளாகும். கடவுளில் குறை சொல்லக்கூடாது. கடவுள் தீமையும் செய்வதில்லை, நன்மையும் செய்வதில்லை. அவற்றை வரைவளர்த்து கொள்வது நீரே, உன் தீர்மானமே. அதனை உருவாக்கி கொள்கிறது எல்லோரும் அவரவர் தேவைக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப பயன்படுத்தத்தக்கதாக கடவுள் போதிய வாய்ப்பை மட்டுமே ஆக்கி வைத்துள்ளார். விசேடமாக உனக்கென்று சட்டத்தையோ வாய்ப்புகளையோ கடவுள் ஆக்கவில்லை. நீர் நல்லதை செய்தால் நல்லதை அனுபவிப்பாய், தீயதை செய்தால் தீயதை அனுபவிப்பாய். நல்லதை செய், எந்த அச்சமும் கொள்ளாதே, எந்த சந்தேகமும் கொள்ளாதே என்று யார் சொன்னால் நம்புவாய், நான் சொன்னால் நம்ப மாட்டாய். அதிகாரத்தில் உள்ளவன் பொய்யைச் சொன்னாலும் நம்புவாய், ஏழை குடியானவன் மெய்யைச் சொன்னாலும் நம்ப மாட்டாய். சாத்திரி சொன்னால் நம்புவாய், கடவுள் சொன்னாலும் நம்ப மறுப்பாய். இது மாயையால் பிடிக்கப்பட்டுள்ள ஆன்மாவின் குணம் என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். அனுபவித்து உண்மையை உணர்ந்த ஒரு இந்தியாவின் நீதிபதி தனது 86வது வயதில் ஆற்றிய உரையில் சிறு பகுதியை கரோலிசப்பு மெண்டிசப்பு ஆகிய நான் மீட்டு பார்த்தேன். இங்கே அது. வயதானவர்களுக்கு பையங்க உதவி பண்ணலை என்று சொன்னால் அவங்கள ஜெயிலில் போடலாம். பையங்களோட சொத்து இருந்ததுன்னா சொத்தை பறிமுதல் பண்ணலாம். அது மாதிரி வந்து சட்டமே இருக்குது. அவங்க ஒன்லி திங்ஸ் அவங்க இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சப்போஸ் அப்பா வெளியே போட்டாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போனால் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நேராக வீட்டுக்கு கொண்டு போய் அப்பா வீட்டுக்குள்ளே வீட்டு விட்டப்படான்னு உன்னை ஜெயிலில் போட சொல்லுவாங்க. அதை நான் ஒரே சொல்லணும்னா, உலகத்தில் ஆண்டவன் எல்லாம் கொடுத்துருக்கிறான். அவன் கேட்டான், அதாவது ஒரு ஒரு கேள்வி கேட்கும்போது ஆண்டவன் போய் கேட்டாரான், எனக்கு அது தெரில இது உனக்கு என்ன கொடுக்கல அப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மலை மீது தேன் கொடுத்தேன், தினைமா கொடுத்தேன், மரம் கொடுத்தேன், கடலுக்கு அடியிலே முத்து கொடுத்தேன், அப்புறம் தரையின் அடியிலே நெல் மற்ற காய்கறிகளெல்லாம் கொடுத்தேன். இதில் நீ எடுக்க முன்னாடி ஏன்ட்டையும் வந்து ப்ளேம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு சின்ன உதாரணம்னா, நான் வந்து ராஜஸ்தான் போயிருந்தேன். ஜெய்சல்மீன் பாலைவனமாங்க நான் சர்வீஸில் இருக்கும்போது. அந்த பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்தியாவிலேயே பெரிய பாலைவனம் அங்கே தான் இருக்குது. அந்த பாலைவனத்தில் உட்காந்துருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து 10,000 பெட் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. அது வந்து கேட்டேன், என்ன சார் இந்த பாலைவனம் வந்து 10,000 அடிக்கு ஐ மீன் 10,000 பெட்டு கேட்டிங்களே, இதுக்கு தண்ணி எங்கே சார் வரும்னு கேட்டால் அவர் சொல்லார், தண்ணி மேலே வராது சார், நாங்கள் 20,000 அடி 30,000 அடி கீழே போக போக தண்ணி வருது சார், அதை வச்சு நான் கேட்டுறேன் அப்படின்ட்டார். என்ன அர்த்தம்? எல்லாம் இருக்குது மலை, அதாவது காட்டில் தச்சமான அவனுக்கு பிழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இறைவன் எல்லாம் கொடுத்திருக்கிறான், அதை எடுக்கக்கூட முயற்சி செய்ய விட்டால் யார் செய்ய முடியும்? இறைவன் கொடுத்ததை அனுபவிங்க, இல்லாத என்பதை எடுக்க வேண்டியதில்லை. இறைவன் கொடுத்ததை அனுபவிக்கின்ற முறையிலே ப்ராப்பர் அத்தாரிட்டி மூலமாக அவைல் பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையின் நிம்மதி கிடைக்கும். முடிவாக சொல்கிறேன், இந்த வயதானவர்கள் நான் கூட தான் நான் யோசிக்கிறேன், எது என்ன 86 என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நிமிஷம் அந்த கண்ணாடி இப்படி தான் நின்றுட்டு, இறைவா எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாய், நான் நான் வாழ்வதற்கு வழிகாட்டு, நான் நிம்மதியாக வாழ்வதற்கு நன்றி இன்னும் மட்டும் சொல்லுங்கள். see the effect of it. அது மாதிரி இரவு படுக்கும்போது, இறைவா இன்று 3 நேரம் உணவு கொடுத்தாய், உல்லாசம் கொடுத்தாய், நான் சினிமா பார்த்தேன், டிவி பார்த்தேன், பேப்பர் படித்தேன்,
அதுக்கு நன்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல புது ரத்தம் பாயும். நிச்சயமாக ஆண்டவன் உங்களை காப்பாற்ற